ஒன்றிய பாசிச பாஜக அரசின் CAA சட்டத்தை எதிர்த்து பெரியகுளம் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் 15/3/2024 அன்று மாலை 5 மணி அளவில் வடகரை KSK கேண்டீன் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு CAA சட்டத்தை அமல்படுத்தியதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் J. ரஃபிக் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் ரா. மதன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினர். முன்னிலை பா. செல்வராஜ், ஓ. செல்வ, தம்பி வடிவேல், பஞ்சவர்ணம், பெர்க்மான்ஸ், ஆரோக்கியசாமி, முல்லை, பாரதி, ஆபிரகாம், சுசி, தமிழ், பாண்டியன், முத்துராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வரவேற்புரை நகரச் செயலாளர் ஜோதி முருகன், ஈஸ்வரன், ராஜதுரை, சிறுத்தை, குட்டி, முருகன், வனராஜ், முருகேசன், பச்சையப்பன், ஆண்டவர், கோவிந்தராஜ் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். மோ. எல்லாளன் மாநில அமைப்புச் செயலாளர் மற்றும் கா. கலைவாணன் மதுரை முன்னாள் மண்டல செயலாளர் ஆகியோர் CAA சட்டத்தின் பாதிப்புகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் முகமது இலியாஸ், தண்டுபாளையம் பள்ளிவாசல் தலைவரும் தொழிலதிபரும் வெற்றி முஸ்தபா மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் மு. ஆண்டி நன்றி உரை கூறினார். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா. என்று ஒரு பம்மாட்டை காட்டிக்கொண்டு சதவீத மக்களுக்காக இந்த நாட்டையே அடமானம் வைத்துக் கொண்டிருக்கும் பாஜக அரசு, ஆனால் வருங்காலம் இதற்குண்டான பதிலை அளிப்பது, எங்களை அடக்குமுறைப்படுத்துவது யாராலையும் முடியாது என்பதை ஏக இறைவன், இதுவரை யாரும் அந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட பிறவுடையே எந்த ரூபத்தில் அடக்குவான் என்பதை இந்த கூட்டத்தில் நீயாவது தெரிந்து கொண்டு அனைவருக்குமான அரசாக மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியா சகோதரத்துவம் உள்ள நாடு, சமத்துவம் உள்ள நாடு. இந்த பாசிச பாஜக அரசு அதோட வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிழங்க இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் 2024 வரும் எலெக்ஷனில் வீட்டுக்கு போக வேண்டும் என்று வெற்றி அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனியும் மோடி